வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் இருக்கும் அனைத்து திரையுலக ஜாம்பவான்கள் அனைவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மீடியாக்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரஞ்சோதி பற்றி ரெண்டே ஒரு வார்த்தை தான். ஒரு அருமையான கதை. இப்போது தமிழ் திரையுலகத்தில் கதைன்றதை தேட வேண்டியதாகிடுச்சு, ரொம்ப மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான ஒரு கதையோடு வந்திருக்காரு கோபு பாலாஜி அவர்கள். ஒரு அருமையான ஒரு சின்ன ஜாதி பிரச்சனை தான். இந்த படம் வந்த பிறகு அநேகமாக இந்த ஜாதியை பற்றி யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமாக சொல்லியிருக்கார். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. எங்களுக்கே ரொம்ப இந்த ஆர்ஆர் முடிஞ்ச பிறகு ரொம்ப அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் பண்ண மாதிரியே இருக்கும். ஆக்டிங் சரி, எல்லாமே டான்ஸ் மூமெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்க, திரையில் பார்த்தீங்க. டான்ஸ் மூமெண்ட்லாம் ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணல. அவர் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. விஜயகுமார் சார்லாம் அந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட். அவங்கெல்லாம் வந்தாங்க, படம் சூப்பர் ஹிட்டு. அண்ணன் கஞ்சா கருப்பண்ணெல்லாம் அசத்தியிருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட்டு பட்ஜெட் படம் மாதிரி தான் சொன்னாங்க. யாருமே யூஸ் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது இந்த படத்தில். நான் கூட கேட்டேன், எப்படி சார் இவ்வளோ நட்சத்திர கூட்டம் எப்படி நீங்கள் ஒன்றா சேர்த்து எப்படி கன்வென்ட் பண்ணீங்க, எப்படி ஷூட்டிங் கரெக்டாக எல்லாரையும் கேதர் பண்ணி நடிக்க வச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்க. எல்லாரையும் ஒன்றா கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஒரு அருமையான படத்தை நம்ம திரையுலகத்துக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக தொலைக்காட்சி நண்பர்களும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, மீடியாக்கள் அத்தனை பேரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏன்னா ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் எங்களை விட, இங்கே உழைத்தவர்களை விட உங்களிடம் இருக்கிறது எங்கள் படத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம்.